கசகசாயுடன் உப்பு, மஞ்சள் தூள், வெல்லம், எலுமிச்சைச்சாறு ஆகியவற்றை சேர்த்து அரை மணி நேரம் கலந்து வைத்திருந்தால் கசப்பு காணாமல் போகும். துவரம்பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையுடன் வரமிளகாய், பூண்டு, கொப்பரை தேங்காய் சேர்த்து பருப்பு பொடி செய்தால் பொடி மிகவும் ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது கெட்டு போகாமல் இருக்க விழுது அரைக்கும் போது சிறிது உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து கொண்டால் நீண்ட நாட்கள் கெடாமல் நல்ல மணத்தோடு இருக்கும். தயிர் சீக்கிரம் புளிப்பு ஏற்காமல் இருக்க அதில் இஞ்சியை சிறு துண்டுகளாக வெட்டி 2 அல்லது 3 போட்டு வைத்தால் குறைந்தது 2 நாட்கள் வரை தயிர் புளிக்காமல் இருக்கும். 1 டீஸ்பூன் கசகசா எடுத்து தண்ணீருடன் கலந்து அரைத்து முகத்தில் பூசி அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் கழுவினால் முகம் பளிச்சென்று இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அது வெந்ததும் வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்தோடு இருக்கும். கீரை வாங்கும்போது மஞ்சள் நிறமுள்ள இலைகள் அதிகம் இருந்தால் வாங்குவதை தவிர்க்கவும். ஓட்டைகள் மற்றும் பூச்சிகள் முட்டைகள் உள்ள கீரைகளாக வாங்கக்கூடாது. காய்கறிகளை வெந்நீரில் சேர்த்து வறுத்து அதன் பின் காய்கறி சூப் செய்தால் காய்கறி சூப் அட்டகாச சுவையில் இருக்கும். முறுக்கு மற்றும் தேன்குழல் செய்யும்போது ஏலக்காய் விதைகளை அரைத்து பின் மாவுடன் கலந்து செய்தால் மனமும் சுவையும் அதிகமாகும்.